எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா வேதனைகளுக்கும் ஒரே மருந்துதான் உண்டு எனது அருமை சொந்தங்களே. அந்த மருந்து சாதனைதான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கடுமையான உழைப்பு. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உழைப்பை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஓடி ஓடி உங்கள் பிள்ளைகள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? நாங்கள் இன்று அனுபவிக்கிற துயர துன்பங்கள், பசி பஞ்ச வறுமை, ஏழ்மை, சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச் சுரண்டல், இவை ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தில் என்னரும் தம்பிதங்களாவது வாழ வேண்டும் என்ற பெருங்கனவில் தான் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து வருகிறோம். காலம் எங்களுக்கு கையளித்த ஒரு கடமையாக நினைத்து இதை செய்கிறோம். ஏதாவது ஒரு கட்சியிலே கூட்டணி சேர்ந்திருக்கலாமே என்று என் அருமக்கள் நம்பலாம். என்ன கூடும்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கிறது. உண்மையிலே நல்ல ஆட்சி மலர வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை என்றெல்லாம் எண்ணுகிற என் மக்கள், இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது, எந்த கட்சியோடு சேர்ந்து ஜனநாயகத்தை மலரச் செய்வது, மதுவில்லாத நாட்டை எந்த கட்சியோடு சேர்ந்து உருவாக்குவது? இதுவரைக்கும் நாம் முதலமைச்சர்களை தேர்வு செய்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுவரைக்கும் நீங்கள் சாராய ஆலை முதலாளிகளைத்தான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாற்று மாற்று என்று வந்த எங்கள் முன்னவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று, எந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகளில் இருந்து மாற்று, பிறகு அந்த கட்சிகளோடவே கூட்டணி வைத்த போது மாற்று இல்லாத பெருத்த ஏமாற்றாகிவிட்டது. அந்த தவறை வரலாற்றில் இந்த பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது என்ற உறுதியோடு நிற்கிறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள், வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்துவிட்டால் கடைசி வரை அதைத்தான் செய்ய வேண்டியது வரும். அதனால் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து தந்து வாழ்ந்து காட்டிய நெறி, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எங்களுடைய முன்னத்தியர், வணக்கத்திற்குரிய எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள், நாயாக இருந்து 4 வீட்டில் நக்கி சாப்பிடுவதற்கு பதிலாக சிங்கமாக இருந்து ஒரு நொடியனும் கர்ச்சித்து விட்டு செத்து போய், அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து தனித்து நிற்கிறோம். நாங்கள் தனித்து நின்றாலும் தமிழ் மக்கள் என்கிற பெரும் இனப்படையோடு கூடி நிற்கிறோம். என் அருமை சொந்தங்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, ஒரு எளிய மகன் சீமான் இந்த இடத்தில் பேசுகிறான் என்று கூட ஒரு சுவரொட்டி இல்லை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான என் இன சொந்தங்கள் இங்கே கூடி நிற்கிறார்கள் என்பதை. ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டும். ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி வருவது போல ஏற்றி வருவார்கள்.
200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் குவாட்டரும் அதோட ஒரு பிரியாணியும் கொடுக்க வேண்டும். தலைவர் பேசுகிற போது எல்லோரும் அந்த பக்கம் திரும்பி போய் கொண்டிருப்பார்கள். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். சீமான் ஏன் சத்தமாக பேசுகிறார்? அவரும் அவர் தம்பி தங்கைகளும் சத்தமாக பேசுகிறார். சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். உண்மையை பேசுவோம், அதை ஓங்கி பேசுவோம். நீ உண்மையை பேசு, அதை உறுதியாக பேசு, அதை உறக்க பேசு, அதை இறுதி வரை பேசு. நீதான் வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள். எங்களுடைய புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னானே ஒழிய சங்கே பேசு சங்கே முழங்கு என்றெல்லாம் சொல்லல. தமிழ் பேச்சு மொழி அல்லாது வீச்சு மொழி, அதை முழங்கணும். மெதுவா பேசுனா எங்க ஊர்ல என்னப்பா செத்தவங்க வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டுக்க, சத்தமா பேசுப்பா, சாப்பிட்டியா இல்லையா கேட்பான். எங்க ஊர்ல உண்மையிலே கேட்பாங்க. இங்கே மற்ற கட்சிகளுக்கு இது தேர்தல் களம், மான தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு இது போர்க்களம், புரட்சிகர அரசியல் போர்க்களம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, கேடுகட்ட ஜனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய, மக்கள் ஆட்சியை தன் மக்கள் ஆட்சியாக மாற்றி நிறுத்திய இவர்களை ஒழிப்பதற்கு வரலாறு தந்த வாய்ப்பாக இதை கருதுகிறோம். இந்திய கட்சிகள் எதற்காக? பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழன் நாட்டுக்கு தமிழருக்கு எதற்காக? என் கோட்டைக்குள் என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது. விஷ செடி என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த கட்சிகள் தமிழன் உணர்வுக்கு உரிமைக்கு உயிருக்கு எதற்கும் நிற்காது. உன் மொழிக்கு நிற்குமா? உன் மொழி சிதைந்து அழிவதை பற்றி கவலைப்படுமா? படாது. அவனுக்கு ஒரே மொழிதான் இந்தி, அவங்களுக்கு ஒரே மதம் தான் இந்து. அவர்கள் நோக்கம் இது ஒரே நாடாக்குவது. இது என் நாடு, தமிழ்நாடு. உண்மையை சொன்னால் இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. அரசியல் சாசனத்தை வகுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு என்று சொன்னதை ஒரு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். என் நாடு, எங்களுக்கு யாரும் நாட்டுப்பட்டை சொல்லித்தர வேண்டியது இல்லை. செக்கிழுத்தவன் பேரன், சிறைப்பட்டவன் பேரன், தூக்கிழு தொங்கியவனின் வாரிசுகள் இங்கே நிற்பவர்கள். எங்களுக்கு நாட்டுப்பற்றை யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. தமிழ் தேசம் பேசுபவர்கள் பிரிவினைவாதிகள். யார் யாரு பிரிவினைவாதி? கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும். நீதானா பிரிவினையை தூண்டுகிறாய்? அவரவர் மாநிலத்தில் அவரவர் தாய்மொழி ஆட்சி மொழி என்றால் இது என் நாடு என்று பற்று வரும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே ரோடு. கார் ஓடும், நீர் ஓடுமா? வருமா? எல்லாவற்றையும் மறந்து கடந்து போக சொல்வார்கள். இன்னும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்வார்கள். என் அருமை தம்பி தங்கைகளே, தொடக்க காட்சியில் கதாநாயகனுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொள்வான் வில்லன். 2.5 மணி நேரம் 5 வயது சிறுவனாக இருப்பான் அவன். அவன் வளர்ந்து 25 வயசு வந்து அந்த வில்லனை வெட்டி கொல்லும் போது கிளைமாக்ஸ் காட்சியில், உச்சக்கட்ட காட்சியில் பார்த்துவிட்டு கைதட்டி ரசித்து வருகிற கூட்டம் சொல்லுகிறது, இன்னுமா இந்த ஈழப்படுகொலையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? என் இனம் சுமந்த வலியை, என் இனத்தின் சாவை நான் மறந்து கடந்து போனால் நான் மானத்தமிழ் மகனா? சொல்லுங்கள். லட்சக்கணக்காக செத்து விழுந்த என் இன மக்களை, என் நிலம் முழுமைக்கும் ரத்தத்தால் சிவந்தது. எங்கு பார்த்தாலும் பிண குவியல்கள். கொன்று குவித்தது யார்? சிங்களன்.
துணை நின்றது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி, இந்த திமுக. போரை தடுத்து நிறுத்தி என் மக்களை காப்பாற்றுகிற உயரத்தில், போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் செய்யல. அங்கே என்ன நடக்கிறது என்பதை எடுத்து பேசக்கூட ஆள் இல்லை. ஒரே ஒரு மகன், உங்கள் மகன், ஓடி ஓடி கத்தினேன். வெளியில் வருவேன், பேசுவேன், உள்ளதுக்கி போடுவார்கள். வெளியில் வருவேன், பேசுவேன், மறுபடியும் உள்ளதுக்கி போடுவார்கள். வெளியில் வருவேன், பேசுவேன். 5 முறை தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்தி என் குரல் வலையை நெரித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மண்ணின் மகன்தான், இந்த மண்ணின் மகன்தான். வரலாற்றில் பெரிய தவறை செய்து விட்டது இந்த மண். பாவ பூமியாக இருக்கிற இந்த மண் புண்ணிய பூமியாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மாறுதலை செய்யுங்கள். மைக்கு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். உன் இனத்தின் பெருமையை பாரடா. வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள். நாட்டை ஆண்ட மன்னனை வள்ளலா இருந்தது உன் இனத்தில் தானடா. பாரி, ஓரி, பிகாரி, பேகன, ஆய் நல்லி, அதிகமான என்று கடையில் வள்ளல்கள். அந்த வள்ளலின் வாரிசா நீ? வள்ளலின் வாரிசா 366 கிராமத்தை தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்தான் பாரி. அவன் புகழ் பாடப்படவில்லை. புகழ் உலகில் எவனும் பேசல. நாட்டு மக்களுக்கு அவன் எல்லா கிராமங்களையும் எழுதி கொடுத்துட்டான், பாராட்டல. எப்போது என் பாட்டன் பாரி வள்ளலாக போற்றப்படுகிறான். கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி போனான். அவன் சிறந்த கொடையாளி ஆகிட்டான். அங்கே என்ன தெரிகிறது? தமிழன் மனிதநேயவாதி அல்ல, உயிர்மை நேயன் என்று அந்த உணர்வை பார்க்கணும். நாங்கள் உலகந்தறிவு நேசிக்கின்ற மக்கள். எங்களை பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், இனவெறியர், சரங்கு சொரியர் சொல்லிட்டு விடுது. நாங்கள் செய்வது இனவெறிப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல். தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். தமிழர் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் என்பது மாநில உரிமையிலே முதன்மையான உரிமை. எல்லா மொழிவழி தேசிய இனங்கள், ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் நிலங்கள் பிரித்தாகிவிட்டது. இது என் நிலம், இது என் நாடு, என் மண். இங்கே வாழுகிற உரிமை எவருக்கும், ஆளுகிற உரிமை தமிழ் மகனுக்குத்தான், தமிழ் மகளுக்குத்தான். நான் ஆளும்போது என்ன நடக்கும்? என் மொழி மீளும், என் இனம் எழும், என் நிலத்தில் வளம் இருக்கும், நீர் இருக்கும், மலை இருக்கும், காடு இருக்கும். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் சிங்களன் என் மீனவனை தொற்றான நெதக்க விடுவேன், நடுக்கடல்ல தெரிக்க விடுவேன். என்னங்க இப்படி பேசுறாரு? விட்டவர் மகன்டா நானு. அன்னைக்கு சொன்னது என்னைக்கு? என் இனத்தை தொட்டால் என்ன கொம்பன் இருந்தால் தூக்கும். இவங்க மாதிரி ஓட்டு கேட்கிறாள் நீ. நான் வந்தா குடும்பத்துக்கு 1000 கொடுக்குறேன். நான் வந்தா உங்களுக்குலாம் இதுதான். நான் தரமாட்டேப்பா, தரமாட்டேன். இலவசங்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்பேன். தன்மானமிக்க தமிழினத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையெண்ட வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? நானே வேளாண்மை செய்வேன். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். அவன் சிரிப்பா, சிரிப்பா. ஐயா என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்ற? இங்க வேணா, உங்க ஆட்சியில வீட்டுக்கு கூட நாட்டுக்கோழி கொடுத்தீங்களடா, ஆடு கொடுத்தீங்களடா, மாடு கொடுத்தீங்களா? எது கொடுத்த? வீட்டில் வளர்க்க. வீட்டில் வளர்த்தா வறுமை போகும்னா, வீட்டில் வளர்க்க கொடுத்தா முட்டாள், நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்றேன் முட்டாள். தட்சால் முட்டாள். அதுக்கு சிரி. இப்ப தாப்பா காதுல ஏன்னா ரொம்ப நாளா ஒன் சைட் லவா இருந்துச்சு. நானே இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க. I am very happy.
இந்த விளைநிலத்தை பறிப்பான், விளைநிலத்தையே பறிப்பான். எல்லாரும் நீ போட்டு சோலார் பேனல் போட்டு தனியாக இருக்குது, வந்தவனே அரசுடைய மேக்கி வெள்ளப்படாது, எல்லா பேரும் ஓடுறா அப்படின்னு சேர்க்க. நீ ஆழமா கவனி. ஆபத்தான அனல் மின்சாரம், உலர் சாம்பலை கொட்டி அனல் மின் நிலையம் இருக்கிற இடங்கள்லாம் வைப்பார். உலர் சாம்பல் முழுக்க சாம்பலை சுவாச்சிட்டு இருப்பான். சாப்பாடு பூரா சாம்பல். நான் கருப்பு காரில் போயிட்டு திரும்பும்போது வெள்ளை காரா வருவேன். உண்மையிலே சிரிக்காத, உண்மையிலேயே வா, எண்ணூருக்கு என்னோட வா. எல்லாத்தையும் நேரில் பார்த்தவன். எந்த பிரச்சனைக்கு இந்த மகன் நிக்கல, என் தம்பி தங்கச்சி நிக்கல. இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் முதல் நான் தான். என்ன சொல்ல வர, எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்று இருக்கிறேன். இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்று. காவிரிக்கு போராடினேன், நீத்தேன், ஹைட்ரோ கார்பன், எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோட மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம். இதற்கு இது என் மண், என் மக்கள். மீனவர் பிரச்சனை, அது மாணவர் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, அது தானி ஓட்ட பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை இல்லை. இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நீ பாரு, பார்க்கிற திசையெல்லாம் வேளாண்மை கூட்டு பண்ண. உள்ள வந்தீங்கன்னா மீன் கிடைக்கும், வாத்து, இந்த வாத்து வளர்க்குறேன், வேற என்ன வேணும், பண்ணி இந்த பன்னிக்கறி இருக்குது, வேற என்ன வேணும், வேற என்ன நாட்டுக்கொடி இந்த நாட்டுக்கொடி இருக்குது, வேற என்ன எல்லாம் இருக்கு, எல்லாம் வளர்ப்பேன். கீரையில் எல்லா கீரை வகை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணி எல்லாம் வளர்ப்பேன். கூட்டு பண்ணை முறை. இதை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். ஈழத்தில் செய்து காட்டியவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பொருளாதாரம் எங்க இருக்கு? வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டை நிரந்தர பசியை போக்கும், வறுமை எளிமையை போக்கும். உனக்கு எளிதா சொல்றேன், மாட்டை வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்கில் வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை. மாட்டு எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்குன்னு எண்றதுக்கு படிப்பு தேவைப்படுது. படித்தவனுக்கு அங்கே வேலை, படிக்காதவனுக்கு அங்கே வேலை. உனக்கு புரியுதா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை.